ஹாய் கைஸ், இது உங்கள் சுஹைல் vlogs. நான் உங்கள் சுஹைல். ஸோ இன்றைக்கி நம்ம XL6 உடைய 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் அப்பா தான் வந்து 1 year அவர் தான் ஓட்டுறாரு மோஸ்ட்டாக. ஸோ அவர் தான் இந்த வீடியோவில் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல போகிறாரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். XL6 இந்த வண்டி எடுத்து 1 year ஆகுது. இதுக்கு முன்னாடி செடான் வச்சுருந்தேன், Volkswagen Vento வச்சுருந்தேன். அது சில பல காரணத்தினால அது கொடுத்துட்டு இந்த வெஹிக்கிள் எடுத்தேன். வெஹிக்கிள் 1 year ஆல்மோஸ்ட் 16,700 kilometers ரன் பண்ணியிருக்கேன். வெஹிக்கிள் நல்லா இருக்குது. அண்ட் லிட்ரலி சொல்லணும்னா இது இட்ஸ் அ மைலேஜ் மாஸ்டர். சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் வேரியண்ட் இது. இந்த வெஹிக்கிள் எடுத்து கரெக்டாக 1 year அண்ட் 3 months ஆகுது. ஆக்சுவலாக 15 months ஆகுது. ஸோ ஆவரேஜாக பர் மந்த் வந்து 1000 kilometers ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இதில் மெயின் வந்து இந்த ஹில் ஸ்டாப் அசிஸ்ட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இதோட லைட் த்ரோ, அந்த ஹெட்லாம்போட லோ பீமே வந்து த்ரோ நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அண்டு ஹைவேயும் சொல்லவே தேவையில்ல. ஹைவேஸில் அப்புறம் வந்து ஏதாவது டீப் இன்டீரியர் லைட் கம்மியாக இருக்க இடத்துங்களில் போனால் அந்த லைட் வந்து ஹெட்லைட் வந்து நல்ல யூஸ் ஆகுது. மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதோட த்ரோ சூப்பராக இருக்குது. அதாவது கம்பெனியில் கொடுக்குற ஃபிட்டிங்ஸே சரி, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் பண்ணலை இந்த வெஹிக்கிளில் ஆஸ் ஆஃப் நவ். ஈவன் சீட் கவர் இன்னும் மாற்றலை நாங்கள். பார்த்துக்கோங்க கைஸ், அப்படியே தான் இருக்கீங்க. காரில் கொடுத்த கவர் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கோம் இன்னும். அப்புறம் இதில் க்ரூஸ் கண்ட்ரோல், ஹைவேஸில் போகிறப்போ க்ரூஸ் கண்ட்ரோலில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மைலேஜ் இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதோட அந்த டார்க் அண்ட் ஆர்பிஎம் அதுவே மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால வந்து இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதோட மைலேஜ். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து எவ்ரி ட்ரிப் வந்து ரன் பண்ணுறப்போ ஒரு 100 kilometersலேருந்து 150 kilometers வந்து பெட்ரோலில் ரன் பண்ணுவேன். மற்ற எல்லாமே வந்து சிஎன்ஜியில் தான் ரன் பண்ணுறது மேக்ஸிமம் இதில். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர் கிலோமீட்டர் வந்து 2.5 to 3 rupees ஆகுது எனக்கு சிஎன்ஜியில் ரன் பண்ணனா. ஸோ அந்தளவுக்கு நல்ல மைலேஜ் தருது இது. ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் ஃபேமிலி கார், 6-seater கார். ஸோ இதில் சென்டர் வந்து என்னோடய சீட்டில் இந்த XL6 பொறுத்த வரைக்கும் பக்கெட் சீட் தான். எர்டிகா சீட் மாதிரி பெஞ்ச் சீட் கிடையாது, பக்கெட் சீட் தான். ஸோ எல்டர்ஸ் வந்து லாங் ட்ரிப் உட்காந்து போகிறாங்க அப்படின்னா கன்வீனியண்ட்டாக ரிக்ளைன் பண்ணி உட்காந்துக்கலாம். பேக் ரெஸ்ட்டை நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம டிரைவர் அண்ட் பில்லியன் சீட்டு எப்படி இருக்கோ ஃபெசிலிட்டி அதே மாதிரி இருக்குது. ஸோ ரோடு விசிபிலிட்டி நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் ஹைட்டு ரோடு விசிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பள்ளமேடுலாம் நம்ம செகண்ட்ஸில் பார்த்து நம்ம டேர்ன் பண்ணி ஆப்டிமாக ட்ரைவ் பண்ணலாம். பெஸ்ட் வே டு டிரைவ் திஸ் கார் இஸ் 80 to 100. ஸோ இஃப் யூ ரிக்வயர் மைலேஜ் 80 to 100 will be the best option. மைலேஜ் இஸ் நாட் மேட்டர். உங்களுக்கு வந்து குயிக்காக போகணும் அப்படின்னா யூ கேன் கோ பியாண்ட் 100. பட் எவ்ரிதிங் சப்ஜெக்ட் டு யுவர் ஓன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் வெஹிக்கிள். மற்றபடி வெஹிக்கிள் இஸ் ஆசம். அந்த அனதர் மேஜர் திங், மாருதியோட பிக் அப்கிரேட் வந்து இதோட ஆடியோ சிஸ்டம். நான் வென்டோவோட ஆடியோ சிஸ்டம் கேட்டுட்டு இதில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி, யூஸ்வலாக நான் வெஹிக்கிள் எது எடுத்தாலும் நான் வந்து ஃபர்தராக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மட்டும் ஏதாவது பண்ணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட் மாருதியோட அப்டேட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்தளவுக்கு பேஸு, ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ஆசமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற, ஒரு 5 to 6 members இருக்க ஃபேமிலிக்கு ஏற்ற வெஹிக்கிள் தேவைன்னா வாங்குங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்குங்க. ஹாப்பி மோட்டரிங், டிரைவ் சேஃப்.